சென்சாரில் வந்து ஒரு படத்தை வந்து சென்சாருக்காக கொடுக்கும் பொழுது அங்கே வந்து சென்சார் அதிகாரி ஒருத்தர் இருக்கார், ரீஜனல் ஆஃபீஸர். அவருடைய தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் வந்து 2 ஆண்களும் 2 பெண்களும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அந்த கமிட்டி தான் எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமினிங் கமிட்டிக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடித்த உடனே அதில் வந்து எங்களுடைய அந்த சென்சார் ரூல்ஸ் அனுசரித்து அதுக்கு மீறி இருக்கிற விஷயங்கள் என்ன இருக்கிற காட்சிகளையோ வசனங்களையோ அவங்க வந்து குறித்து அவங்க எல்லாம் இண்டிவிஜுவலாக குறிச்சிக்குவாங்க அந்த மெம்பர்ஸு. அப்புறம் படம் முடிஞ்ச உடனே அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் பொதுவான, அதாவது ஒவ்வொரு கட்டையும் பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதில் எல்லாருடைய பொது கருத்தையும் வாங்கிக்கிட்டு யுனானிமஸ் டெசிஷனாக உருவாக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த கட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறதுன்றத பற்றி ஒரு யுனானிமஸ் கருத்து அங்கே ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து கருத்து மாறுபாடு இருந்தால் கூட அவர் தன்னுடைய கருத்து மாறுபாடை வந்து ஒரு பேப்பரில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த இதில் வந்து பேப்பரில் எழுதி அவர் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கான உரிமை இருக்குது அவருக்கு, அந்த மெம்பர்ஸுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒத்துக்கிற கருத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரோ இல்லை 2 நபர் கூட எங்களுக்கு இந்த விஷயத்தில் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெஜாரிட்டி டெசிஷன் தான் வந்து தீர்மானிக்கப்படும். என்ன கட்ஸுன்றதை மெஜாரிட்டி வச்சு தான் தீர்மானிப்பாங்க. அதை என்ன பண்ணுவாருனாக்கா, எக்ஸாமினிங் கமிட்டி அதனுடைய சேர்மன் அந்த ஆஃபீஸர், அவர் ரீஜனல் ஆஃபீஸர் தான் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, அதை எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பொது கருத்து உருவாக்கி யுனானிமஸ் டெசிஷனாக இருக்கிற கட்ஸ் எல்லாம் எடுத்து அதே மாதிரி என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுன்றதையும் தீர்மானித்து ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவருக்கு அறிவிப்பாங்க, வாய் மூலமாக அறிவிப்பாங்க. அதாவது இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு இருக்கோம், இந்த கட்ஸ் எல்லாம் நான் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அது சில சமயத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து ஒத்துக்காமையும் போகலாம். இல்லை சார், இது எங்களால் ஏற்க முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை கொண்டு போகலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜனநாயகன் படத்தை பற்றி இருக்கிற செய்திகள், இது வரைக்கும் வந்த தகவல்கள் வச்சுக்கிட்டு நான் பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு நபர், அதாவது அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இப்படி அறிவிச்சிருக்கிறதாகவும் கட்லிஸ்ட் வந்து கொடுத்ததாகவும், அந்த கட்லிஸ்ட் பிரகாரம் இவங்க படத்தில் எதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டும் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கலன்றது தான் முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு தகவல் என்னன்னாக்கா, சென்சார் சார்பில் சொல்லப்பட்ட தகவல் என்னன்னாக்கா, ஒரு நபர், அதாவது அந்த மெம்பராக இருந்தவர், அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் வந்து அதிகாரி அல்லாத 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அதில் ஒரு மெம்பர் வந்து இந்த கமிட்டியினுடைய இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து இந்த படத்தில் தனக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மத உணர்வுகளை புண்படுத்துறதாகவும், ஆர்மியை பற்றி ஒரு தப்பாக பிரதிபலிக்கிறதாகவும் அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவர் சேர்மனுக்கு அழைச்சதாகவும், பாம்பேயில் இருக்கிற சேர்மனுக்கு அழைச்சதாகவும், அவர் பாம்பே சேர்மன் வந்து இது வந்து இதை நிறுத்தி வச்சு அவர் ரிவைசிங் கமிட்டிக்கு இதை அனுப்புகிற ஒரு தீர்மானத்தை எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ இதில் வந்து என்னன்னாக்கா, ப்ரொசீஜர் பிரகாரம் வந்து இந்த கமிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து வேற ஒரு கருத்து வச்சிருக்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்டது தான். அது ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம டெமோக்ரஸியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தன்னுடைய கருத்தை வச்சுக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் கமிட்டியினுடைய தீர்மானம்ன்றது வந்து ஒரு மெஜாரிட்டி தீர்மானமாகவும் எடுக்கிறதுக்கு வந்து நம்முடைய ரூல்ஸில் ப்ரொவிஷன் இருக்குது. ஒன்ஸ் மெஜாரிட்டி டிசிஷன் எடுத்த பிறகு அதில் ஒருத்தர் மைனாரிட்டியாக இருக்கிற ஆளுக்கு வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்து அனுப்பலாம், அங்கே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் வெளியே வந்துட்டு நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறதுல வந்து அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இப்போ 5 பேர் ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய கருத்து மாறுபட்டாலும் இது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடியுமா சார்? அப்படி கிடையாது. ஒருத்தர் கருத்து மாறுபட்டால் கிடையாது. அங்கே மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டியாக இருந்தால், அதாவது எல்லாமே ஒருத்தர் மட்டும் வந்து இது கொடுக்கலான்னு சொல்கிறாரு, மீதி ஆளுங்க வந்து இல்லை இது கொடுக்க முடியாது, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் அப்போ ரிவைசிங் கமிட்டி போகலாம்.